Hi guys, welcome to our channel. This is Vish and Shruti and today we are in Washington DC. We're taking you guys to some of our favorite spots around the city. வாங்க போய் வாஷிங்டன் டிசி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டே ஒன் ஆஃப் எங்கள் டிசி ட்ரிப் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ட்ரைவ்லேயே போயிடுச்சு. ஸோ வி ரீச் ஹோட்டல் லேட். அதுக்கப்புறம் வி செக்ட் இன், வி ஆர்டர்ட் இன் அண்ட் வி கால்ட் இட் அ டே. அன்றைக்கி பெருசாக அதுவும் பிளான்ஸ் வச்சுக்கல. வி வாண்டட் டு கீப் இட் சில். அடுத்த நாள் காலையில் இதுதான் வாஸ் வியூ ஃப்ரம் அவர் ரூம். வி ஹட் ஸ்டேட் அட் க்ரௌன் பிளாசா. ஸோ வி டிசைடட் டு ஹெட் டு டவுன் டவுன். ஏன்னா டவுன் டவுன் டிசியில் பார்த்தீங்கன்னா எனார்மஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. எனி கியூசின் யூ டேக் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நல்ல கெஃபேஸ் இருக்குது. எவ்ரி டைம் வி விசிட் டிசி அதான் தட் இஸ் த பெஸ்ட் பார்ட். நல்ல பிரேக்ஃபாஸ்ட். அந்த பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் அரௌண்ட் 9 months ப்ரெக்னென்ட். ஸோ வி தாட் ஓகே ஹோட்டல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் தான் இருந்தது. அங்கே போய் நல்ல ஒரு சாலிட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லாம் அப்படின்னு வி ஹெட் டுவர்ட்ஸ் டவுன் டவுன். போகிற வழியில் வி டிசைடட் ஆன் மமன் கேஃபே. இதே கெஃபேல வந்து நாங்கள் ஆக்சுவலி நியூயார்க் போகும்போது ஒரு 2-3 தடவை சாப்பிட்ருக்கோம். ஸோ இது வந்து தி ஹேவ் வெரி குட் ஆப்ஷன்ஸ். அங்கே நியூயார்க்லேயும் இங்கேயும் அதே டிசைன், அதே கெஃபே, எக்ஸாக்ட்லி த சேம் கெஃபே. அவங்க கிட்ட வந்து எனார்மஸ் ஆப்ஷன்ஸ் இருந்தது. அங்கே இருந்து அதே ஆப்ஷன்ஸும் இருந்தது. ஸோ இங்கே வந்து ஒரு நல்ல பட்டர் க்ரோசாண்ட், ஏன்னா காலையில் நல்ல சூப்பராக இருந்தது. ஒரு நல்ல பட்டர் க்ரோசாண்ட், அதுக்கப்புறம் வந்து ஒரு அவகேடோ டோஸ்ட், எல்லாம் நல்லா கஸ்டமைஸ் பண்ணி சூப்பராக பிடிச்ச மாதிரி பண்ணி அப்புறம் நல்ல ரேப் சாப்பிட்டோம். அண்ட் வி ஹேட் அன் எக்ஸலன்ட் மோக்கா. அது சாப்பிட்டு அங்கே கொஞ்சம் நேரம் சிட் சாட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அடுத்த இடம் போகலான்னு டிசைட் பண்ணோம். இந்த ஸ்பெசிஃபிக் டிசி ட்ரிப் பார்த்தா பெருசாக ஐட்னரி போட்டு இதுதான் பண்ணோம், இங்கே தான் போகணும், இப்படி தான் இவ்வளோ இடம் கவர் பண்ணணும், அந்த மாதிரி ரொம்ப எதுவும் பெரிய அஜெண்டா இருக்க ட்ரிப் இல்லை. பட் அதான் இல்லை, மோஸ்ட்லி வந்து நம்ம மோஸ்ட் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி இவ்வளோ இடம் கவர் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அப்படியே சீரியஸாக பிளான் பண்ணி அப்படி போகிறத விட சம்டைம்ஸ் இந்த மாதிரி வந்து ஜாலியாக அங்கே போக போக பார்த்துக்கலாம். அன்றைக்கி எப்படி போதோ அன்றைக்கி ஏற்ற மாதிரி அப்படியே பிளான் பண்ணிக்கலாம். போகிற ட்ரிப்ஸ் ஆர் ஆல்சோ ஃபன் இல்லை. ஸோ எனக்கு அப்படி தான் ட்ரிப்ஸ்லாம் பிடிக்கும். ஸோ இந்த ட்ரிப் வந்து நாங்கள் ஓகே வில் டேக் இட் சில் அண்ட் போகிற போக்கில் போகலாம் அப்படின்னு போனோம். ஆனால் எவ்ரி டைம் நாங்கள் வந்து ஏதாவது கேலரி பார்க்கணும், இல்லைனா வந்து நல்ல மியூசியம்ஸ் பார்க்கணும்னு நினைப்போம். பட் ஆனால் அது தவிர நிறைய பிளான்ஸ் வந்துடும். இந்த தடவை வந்து இந்த நேஷ்னல் போர்ட்ரேட் கேலரி போனோம். இது வந்து ஆக்சுவலி சூப்பராக இருந்தது. இப்போ நீங்கள் வந்து நான் ஒரு மியூசியம் பர்சன் இல்லையே, எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஆனால் இப்போ உங்களுக்கு ஆர்ட், ஹிஸ்ட்ரி, கல்ச்சர்லாம் பிடிக்கும்னாலும் இட் இஸ் அ குட் பிளேஸ். இல்லை நீங்கள் எங்களை மாதிரி உங்களுக்கு வந்து எல்லாம் பார்த்து ரசிக்க பிடிக்கும், கொஞ்சம் நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு புது இடம் பார்த்தோமே அப்படி யோசிக்கிற ஆளாக இருந்தாலும் இது வந்து இட் இஸ் அ கிரேட் பிளேஸ். ஸோ நாங்கள் அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் இராஸ்லேருந்து நல்ல பெயிண்டிங்ஸ், போர்ட்ரேட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஸ்கல்ப்சர்ஸ்லாம் இருந்தது. இட் வாஸ் ஆக்சுவலி வெரி பியூட்டிஃபுல். இப்போ ரோம்லேயோ இல்லை பாரிஸ்லேயோ யூரோப்பில் ஒரு மியூசியம் போய் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த ஃபீல் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. ஸோ வி ஸ்பெண்ட் க்ளோஸ் டு 2.5 hours தேர். அண்ட் அரௌண்ட் ஒரு 11:30, 11:40 கிட்ட அங்கேருந்து வந்து நாங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்ணலான்னு ஒரு பார்க், அது பின்னாடியே ஆக்சுவலி ஒரு அழகான பார்க் இருந்தது. அங்கே உட்காந்து கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது முடிச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் நடந்து போனோம். கொஞ்சம் ஒரு பிரேக் எடுத்து ரூம் போயிட்டு வந்தோம். ரூம் போயிட்டு வந்துட்டு அகைன் கார் பார்க் பண்ணிவிட்டு நடந்து போகும்போது வழியில் வால்டோஃப் ஆஸ்டோரியா பார்த்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பில் வந்து ஏபாக்கில் ஒரு ட்ரிப் போகும்போது நாங்கள் வந்து இந்த வால்டோஃப் ஆஸ்டோரியாவில் போய் ஒரு ஹை டீ பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தோன்னே எனக்கு லிட்டரலி அங்கே போனோம் அப்படின்றது நான் விஷ் கிட்ட சொன்னேன். பட் அன்னைக்கு வி டிட்ன்ட் ஹேவ் ரிசர்வேஷன் சேட்லி. ஸோ அது ஒரு வீக்கெண்டாகவும் இருந்தனால ஓகே வில் ட்ரை ஆர் லக்குன்னு போய் பார்த்தோம். பட் வி குடன்ட் கெட் எனி ரிசர்வேஷன். அவங்க ஒரு 2 hours மாதிரி வெயிட் பண்ண சொன்னாங்க. அண்ட் வி தாட் அதுக்குள்ளே டீ டைமே முடிஞ்சிடும், ஒரு கொஞ்சம் லேட் ஆகிடும் அப்படின்னு, ரொம்ப ஈவினிங் ஆகிடும், அதுக்கப்புறம் டின்னர் டைம் கிளாஷ் ஆகும்னு தோணுனால வி ஸ்கிப்ட் இட். அண்ட் அது பின்னாடியே நாங்கள் என்ன அப்புறம் ரியலைஸ் பண்ணோம், ஓல்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இருந்தது அதே வால்டோஃப் ஆஸ்டோரியாவில். ஸோ அங்கேருந்து ஒரு எலிவேட்டர் எடுத்தால் லிட்டரலி ஒரு ஸ்டன்னிங் வியூ ஆஃப் டிசி கிடச்சிது, இந்த கேபிட்டல் கிடச்சிது. அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே நடந்து போனோம். என்னோட ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டோர்ஸ் அங்கே இருந்தது, பிரெட்னு. ஸோ இது கேட்பேங்க, இது என்ன நார்மல் பேக்கரி தானே அப்படின்னு. இது வந்து எல்லா சிட்டியும் இந்த யூஎஸ்லேயும் இருக்குன்னு சொல்ல முடியாது. இது லண்டனில் நாங்கள் போகும்போது சாப்பிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கடை. ஸோ இது வந்து டிசியில் இருக்குது. ஸோ எவ்ரி டைம் ஐ கம் டு டிசி ஐ மேக் ஷுர் நான் இங்கே வந்து ஏதாவது லைட்டாவது சாப்பிட்றேன்னு. ஸோ அங்கே போனால் அங்கே வந்து நல்ல ஃபலாஃபல் ரேப், அங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது அவங்க ஹாட் செக்ஷன் தான். ஸோ வந்து ஃபலாஃபல் ரேப், அப்புறம் இந்த க்ரோசான் சாண்ட்விச்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நல்லா ஒரு பிடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி அவங்களோட அந்த ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு போனோம். நான் வந்து ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் பர்ஃப்யூம் அந்த தடவை. ஸோ அது போய் தேடலாம் அப்படின்னு போனேன். சேட்லி அதுவுமே அன்றைக்கி எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் மச் லக் அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி அதுவும் கிடைக்கல. அங்கேருந்து அப்படியே கிளம்பி காரில் வரும்போது வழியில் இந்த கடை பார்த்தோம். இது நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தேன், இந்த ஜார்ஜ் டவுன் கப் கேக்ஸ்னு. ஸோ இந்த கடையில் நிறுத்தி ஏதாவது லைட்டாக ஸ்வீட்டாக சாப்பிடலாம் பிரெட்டுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டோம். ரொம்ப நிறைய சாப்பிடல, ஒரு குட்டி சீட் மீல் மாதிரி குட்டியாவது சாப்பிட்டோம். அப்புறம் அது முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி நாங்கள் வந்து இதுக்கு வந்தோம், கேபிட்டலும் மான்யூமெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு வந்தோம்.
ஏன்னா அன்னைக்கு வெதர் நல்லா இருந்தது. அண்ட் பெஸ்ட் பார்ட் அபவுட் சம்மர்ஸ் நான் நினைக்கிறேன் அதுதானே, ரொம்ப ஒரு 8:30 வரைக்குமே வெளிச்சமா சூப்பரா இருக்கும். ஸோ அதனால அப்படியே வந்து டவுன் டவுன் வந்துட்டு கொஞ்ச நேரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது அப்புறம் வாஷிங்டன் மான்யூமெண்ட், ஏப்ரஹாம் லிங்கன், இது எல்லாமே நாங்கள் வந்து லாஸ்ட் டைம் இங்கே ரெகுலராக எங்கள் ட்ரிப்ஸ் டு டிசியில் பண்ணுவோம். ஏன்னா எவ்ரி சீசன் இது பார்க்கவுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ஃபாலில் வந்திருக்கும், அப்புறம் இன்னொரு தடவை வந்து சம்மரில் வந்திருக்கும். எனக்கு சம்மர்ஸில் வர்றது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா டேஸ் ஆர் லாங்கர் அண்ட் நல்லா அவுட்டோர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது நல்லா சூப்பராக இருக்கும். குளிரில் வந்தாலும் ரொம்ப சீக்கிரம் இருட்டிடும், அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண கிடைக்காது. ஸோ ஐ திங்க் அதுதான் பெஸ்ட் பார்ட் அபவுட் சம்மர் அண்ட் பெஸ்ட் பார்ட் அபவுட் டூயிங் ரோட் ட்ரிப்ஸ் இன் சம்மர். ஸோ அது முடித்தோம். அது முடிச்சுட்டு அப்புறமா வி ஃபெல்ட் லைக் வி ஹேட் மோர் டைம். அன்றைக்கி ஆக்சுவலி என்னென்னா அஜெண்டாவாக இருந்தது, பெரிய பிளான்ஸ், சிட்டி சுற்றி பார்க்க பிளான்ஸ்லாம் இல்லைனா கூட அன்றைக்கி ஆக்சுவலாக எங்களுக்கு மெயினாக இருந்த வேலை வந்து எங்கள் பேரண்ட்ஸை போய் பிக்கப் பண்ணுறது தான். மை பேரண்ட்ஸ் வே கம்மிங் என்னோட ப்ரெக்னன்சிக்காக. ஸோ அவங்கள போய் அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ரூம் செக்இன் பண்ணிவிட்டு வரணுன்றது தான் அன்றைக்கி அஜெண்டாவாக இருந்தது. ஸோ வழியில் இன்னும் கொஞ்சம் டைம் இருந்ததுன்றனால நாங்கள் என்ன பண்ணோம், அதுலேருந்து ரொம்ப கிட்ட ஏர் அண்ட் ஸ்பேஸ் இருந்தது. தென் மை ஹஸ்பண்ட் ஹி வாண்டட் டு செக் இட் அவுட். ஸோ அதனால ஏர் அண்ட் ஸ்பேஸ் மியூசியம் போனோம். அதுவும் வந்து இன்க்ரெடிபிளாக இருந்தது. பட் அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ளைட் மாடல்ஸ், அப்புறம் வந்து ஆக்சுவல் ஃப்ளைட்ஸ், அப்புறம் இந்த ரைட் பிரதர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைவ் பண்ண ஃப்ளைட், இது எல்லாமே இருந்தது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிட்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து இஃப் தேர் இன்ட்ரெஸ்டட் இன் சச் திங்ஸ், ரொம்ப நல்ல இடம் அதுவுமே பார்க்கறதுக்கு. பட் வந்து பொறுமையாக ஒன்றுனா படித்து அப்படியே ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே அடுத்த இடம் போனோம். அதுலேருந்தும் ரொம்ப கிட்ட சொன்ன மாதிரி டிசியில் நிறைய மியூசியம்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கிட்டேயே இன்னொரு மியூசியம் இருந்தது, அங்கேயும் போனோம். நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியம்னு இருக்குது. அதுவும் வந்து இட் இஸ் ஒன் ஆஃப் த பிளேசஸ் தட் யூ கைஸ் ஷுட் செக் அவுட், நீங்கள் டிசி வந்தாலோ இல்லை டிசிக்கு பிளான் பண்ணாலோ. ஸோ அதுவும் ரொம்ப இன்க்ரெடிபிளாக இருந்தது. அங்கே அவ்வளோ நல்ல வெல் ப்ரிசர்வ்ட் இந்த எக்ஸ்கவேஷன்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைல்ட் லைஃப் பற்றி தெரிஞ்சுக்க பிடிக்கும்னா அது ரொம்ப இன்டராக்டிவ், இந்த குவிஸ் மாதிரிலாம் இருந்தது குழந்தைங்க விளையாடுறதுக்கு. ஸோ எக்கச்சக்கமாக விஷயம் டு டூ இருந்தது இதுக்குள்ளேயே. அப்புறம் ஒரு ஜெமாலஜின்னு ஒரு தனியாக ஒரு இடம் இருந்தது, அதுக்கு மேலே இந்த ஜெம் ஸ்டோன்ஸ் அது இதெல்லாம் வச்சு. ஸோ நிறைய விஷயம் டு எக்ஸ்ப்ளோர் இருந்தது. பட் ஓவராலாக சும்மா அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்புறம் அங்கேருந்து அப்படியே கிளம்பி நாங்கள் வந்து வி ஹெடட் டுவர்ட்ஸ் அ ஃபலாஃபல் பிளேஸ் டு கிராப் டின்னர். ஏன்னா வந்து அப்படியே கிளம்பும் போதே வாங்கிட்டு போயிடலாம் ரூமுக்கு அப்படின்னு ஒன்றுனால அப்படியே அந்த கடைக்கு போனோம். இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் கடை. அதுக்கு முன்னாடி தடவை லாஸ்ட் டைம் நாங்கள் டிசி வரும்போது இந்த கடை ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ எனக்கு வந்து நல்ல மெடிட்ரேனியன் சாப்பிட மூடு இருந்தது. டிசியை சுற்றி ஆக்சுவலி நிறைய மெடிட்ரேனியன் இருக்குது. பட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கடைன்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய சாஸஸ், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களோட பவுல் நீங்களே பண்ணிக்கலாம், நல்லா கஸ்டமைஸ் பண்ணி. அண்ட் இவங்க ஃப்ளேவர்ஸ் ஆர் நாட் டூ ஸ்பைசி, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவன் நீங்கள் கிட்ஸ் இருக்குது அவங்களுக்கு வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் போய் க்ரௌன் பிளாஸாவில் செக் அவுட் பண்ணுவோம் எங்கள் ரூமை. செக் அவுட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வெஸ்டர்ன் போனோம். வெஸ்டர்னில் போய் செக்இன் பண்ணோம். வெஸ்டர்ன் ஏன்னா லாஸ்ட் டைம் அண்ட் விச் பேரண்ட்ஸ் வெ ஹியர் நாங்கள் இது வெஸ்டர்னில் அவங்களுக்கு பண்ணியிருந்தோம். அண்ட் தி ரியலி லைக் தி ரூம். ஸோ வி தாட் ஓகே இந்த தடவை என் பேரண்ட்ஸ் வரும்போது அவங்களுக்கும் அங்கே நம்ம வந்து ஸ்டே புக் பண்ணலாம். ஏன்னா வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. மெயின் ரீசன் வி ஹட் சோசன் திஸ் ப்ராப்பர்ட்டி வாஸ் because of its closeness to the airport. ஏர்போர்ட்லேருந்து ரொம்ப கிட்ட இருந்தது. அண்ட் ஆல்சோ இதை சுற்றி நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருந்தது. ஸோ வி தாட் ஓகே பேரண்ட்ஸ் வரும்போது அட்லீஸ்ட் ஒரு டின்னர் ஒரு லஞ்ச் நல்ல இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் கூட்டின்னு போகணுன்னா அதுக்கு வந்து இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ தேட் வாஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஸோ அதுக்கப்புறமா போய் லாபியில் பேசிட்டு கொஞ்சம் செக்இன் பண்ணிவிட்டு அங்கே சுற்றி இருக்கிற ரெஸ்டாரண்ட் அண்ட் அவங்களோட பார் அதெல்லாம் செக் அவுட் பண்ணோம். அது பார்த்துட்டு அவங்கக்கிட்ட வி ஹட் என்கொயர்ட் சே லேட் நைட் ஆர்டர்ஸ் ஒரு லேட் நைட் அவங்களுக்கு இன்கேஸ் பசிச்சதுன்னா ரூம்லேருந்து சர்வீஸ் இருந்ததா என்ன ஏது, பிகாஸ் இட் வாஸ் அ வீக்கெண்ட். ஸோ அது எல்லாத்தையுமே என்கொயர் பண்ணி வச்சுருந்தோம். ப்ளஸ் ஆல்சோ அவங்களோட மற்ற அம்யூனிட்டிஸ்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு அவங்களோட கிளப் ரூம் அது இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே சரி ரூம் போகலாம் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எங்களோட ரூம் போய் பார்த்தோம். போத் ரூம்ஸ் வர் ஆக்சுவலி லிட்டரலி ஐடென்டிக்கல், அதே ரூம் தான், பக்கத்தில் பண்ணியிருந்தோம். இட் வாஸ் வெரி ஸ்பேஷியஸ் அட் வெரி கோசி. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது, டிபிக்கல் வெஸ்டர்ன். அதுக்கப்புறம் அது முடிச்சதுக்கப்புறமா ரூமில் போயிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷன் அப் பண்ணிவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிவிட்டு அவங்க ரூமில் போய் அவங்களுக்கு கொஞ்சம் சாமான்லாம் வாங்கி வச்சுட்டு வி காட் தெம் டின்னர் அண்ட் அவங்களுக்கு ரூம் எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வி தாட் ஓகே விட் ஹெட் டு த ஏர்போர்ட். ஏன்னா இட் வாஸ் ஆல்மோஸ்ட் டைம் பை தட் டைம். அதனால வந்து அப்படியே கிளம்பி போகலான்னு போய் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே காஃபி வாங்கிட்டு வி ஹெடட் டுவர்ட்ஸ் த ஏர்போர்ட். ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்து if you guys had tagged along, thank you so much. It means a lot to us. And also அடுத்த part of DC video I've covered my favorite portion of DC, Georgetown. So kindly tag along and support us. Also let us know your feedback in the comments below and feel free to like, share and subscribe.